Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? Yes, India versus Pakistan Super 4 மேட்ச் இருக்கு இன்னைக்கு சண்டே அட் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். அதை பத்தி ப்ரிவியூ பார்த்துடலாம். நேற்றே சூப்பர் 4 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பங்களாதேஷ் பெட் ஸ்ரீலங்கா பை 4 விக்கெட்ஸ் அண்ட் 4 டீம் இருக்கு வந்து குவாலிஃபை இருக்காங்க சூப்பர் 4ல. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ். ஆப்கானிஸ்தான் அவுத்து விட்டாங்க. 3 டீமும் பிளே ஒன்ஸ் ஈச் அதர். டாப் 2 வில் பிளே ஃபைனல். ரைட், இன்னைக்கு க்ரூஷியல் மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அண்ட் சேம் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் தான். போன சண்டே தான் ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச்ல இந்தியா பெட் பாகிஸ்தான் பை 7. இப்போ இந்தியா வந்து 3 மேட்ச் இருக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் கூட. தென் ஆன் 24 தேர் பிளேயிங் பங்களாதேஷ், 26 ஸ்ரீலங்கா கூட மேட்ச் இருக்கு. ரைட், இப்போ ப்ராக்டிஸ் நடந்தாலும் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். ப்ராக்டிஸில் வந்து இந்தியா ஃப்ளட் லைட்ஸ் கீழே வந்து கேட்ச் பேக்கிங் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா ஃப்ளட் லைட் அப்போ உங்களுக்கு கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம். ஏரில் இருக்கும்ல, ராத்திரில மேலே ஸ்கை பிளாக்காக இருக்கும், லைட்டு டிம்மாக இருக்கும், இது மாதிரி பல கன்ஃபியூஷன் வரும். ஆனால் நிறைய ஓல்டு பால் புது பால் வச்சுட்டு ரன்னிங் கேட்ச் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன் நான். கேட்சஸ் வின்னிங் மேட்சஸ், ஸோ அது ரொம்ப முக்கியம். ரன்னிங் கேட்ச் அப்போ நைட் அப்போ எப்படி பிடிக்கணும்னு. ஏன்னா இப்போ ஜடேஜாலாம் இல்லை டீமில், ஜடேஜா கோலிலாம் தேர் வெரி குட் ஃபீல்டர்ஸ். எனிவே பாகிஸ்தான் அண்ட் லாட் ஆஃப் டிஸ்கஷன். யூஐக்கு முன்னாடி மேட்சுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சு பேசி கீச்சு மேட்சை 1 hour டிலே ஆச்சு. பாகிஸ்தான் ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கே நேற்று வரலையா, திடீர்னு கம், அதோட வாய் திடீர்னு கம். அதோட மேட்சோட ஜாஸ்தியாக தான் அவுட் சைட் நாய்ஸ், அதர் ஆக்டிவிட்டி, டிஸ்கஷன் ஏகப்பட்ட இங்கே கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிட்றான்னு. they should better concentrate on the game. எனிவே இந்தியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, ஷஃப்லிங்லாம் பண்ணாங்க பேட்டிங் ஆர்டரில் அகேன்ஸ்ட் ஒமான். நிறைய பேர் நான் சொல்றீங்க ஒமான் ரொம்ப க்ளோஸாக தானே சார் ஜெயிச்சோம், தோத்துருப்போம். அப்படி கிடையாது. தே டுக் இட் ஈஸி. ஒரு ஃபீல் வேணும், ஒரு 40 ஓவர் விளையாண்ட ஃபீல் வேணும் பிளேயர்ஸுக்கு. எப்படி ஜெயிக்க போகிறோம்னு தெரியணும் போது தான் பேட்டிங் ஆர்டர் ஷஃபில் ஆகட்டும், பும்ரா விளையாடுறது ஆகட்டும். அண்ட் யூனோ திடீர்னு போய் பேட்டிங் பண்ணி, திடீர்னு போய் bowling பண்ணி, திடீர்னு போய் கேட்ச் பண்ணிங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் மாதிரி இட் வில் நாட் ஒர்க் லைக் தட். அதனால தான் லாஸ்ட் வரைக்கும் அந்த மேட்ச் போச்சு ஒமானுக்கு எதிராக. இன் டுடே இட் வில் பி டிஃப்ரெண்ட் பால் கேம். வருண் சக்கரவர்த்தி, பும்ரா வில் கம் பேக் அண்ட் அட்டாக்கே வேற மாதிரி இருக்கும். அண்ட் இட்ஸ் அ பிக் கேம், பிக் அக்கேஷன், ஆர்ச் ரைவல்ஸ். எனிவேர் எங்கே ஒன் டே விளாட்றீங்களோ, T20 விளாட்றீங்க, எங்கே விளாட்றீங்களோ, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இஸ் ஹை ப்ரொஃபைல் அண்ட் பிகஸ்ட் ஃபேஸ் ஆஃப், மதர் ஆஃப் ஆல் கிரிக்கெட்னு சொல்லலாம். ரைட், சஞ்சு சாம்சன் அண்ட் திலக் வர்மா ஒமான் எதிராக விளையாடும் போது தே ஸ்ட்ரகிள் அபுதாபியில். ஆமாம், 22 பால் விளையாடி 4 at all in 22 balls. Sanju Samson, Telangana, they're struggling against spin. They have to be very careful with Abrar Ahmed. Abrar Ahmed is a very good leg spinner. அவரோட குக்லி ஃபிளிப்பர் ராங் ஒன் அண்ட் ஆல் டிஃபிகல்ட் டு ரீட். அப்ரார் அஹமதை பார்த்து விளையாடுனவங்க. அப்ரார் அஹமத் இந்த ஏஷியா கப்பில் போல்ட் 70 balls அண்ட் கேவ் ஒன்லி 2 boundaries-னா பார்த்துங்க. ஹோல் டோர்னமெண்ட்லேயே 70 balls, கேவ் ஒன்லி 2 boundaries. ஸோ அதை அவங்க மைண்டில் வச்சுக்கணும். அப்ரார் அஹமத் டோன்ட் டேக் ரிஸ்க் அகேன்ஸ்ட் அப்ரார் அஹமத். லெக் ஸ்பின்னர் ஆர் விக்கெட் டேக்கர். தே மைட் பி எக்ஸ்பென்சிவ், தேர் விக்கெட் டேக்கர்ஸ். இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு ஆனாலும் லாங் ஆனு, டீப் மிட் விக்கெட், டீப் ஸ்கொயருக்கு, எக்ஸ்ட்ரா கவரில் கேட்ச் ஆகிடுவீங்க. அது ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக சூரியகுமார் யாதவுக்கும் தெரியும், கோச்சஸுக்கும் தெரியும். அண்ட் இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், ஹார்திக், துபே, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஃபாஸ்ட் பாலிங் பும்ரா அண்ட் ஹார்திக் வில் டேக் கேர். ஸ்பின் வந்து உங்களுக்கு அக்சர், குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. பார்ட் டைம் தேவைப்பட்டா அபிஷேக் சர்மாவும் இருக்காரு. பாகிஸ்தான் அவங்க போன மேட்ச்ல தே ரீகால் ஹாரிஸ் ராஃபோ, குஷி சாஹூ விளையாட வச்சாங்க. ஐ திங்க் தே வில் கோ வித் தட் டீம் ஒன்லி. தே டிராப் சுஃபியான் முக்கீம் அண்ட் ஃபைம் அஷ்ரப். அவங்க 2 பேரும் அதிகமாக ட்ராப்பாக தான் இருப்பாங்க. தீஸ் 2 மைட் பிளே ஹாரிஸ் ராஃப் அண்ட் குஷித் ஷா. அண்ட் யூஐக்கு எதிராக நடந்த மேட்ச்ல அவங்க இல்லை ஃபைம் அஷ்ரப்லாம். சாம் அய்யூப் ஹேட்ரிக் ஆஃப் டக்ஸ், 3 மேட்சுமே டக் அவர். ஸோ யூனோ இட் இஸ் ஃபார்ம் ஒரி தான் அவங்களுக்கு ஓப்பனிங்கு. பட் இஸ் அ வெரி குட் பிளேயர் சாம் அய்யூப். லெஃப்ட் ஹேண்டர் வேற, லைக் சயித் அன்வர். இப் ஹி கெட்ஸ் கோயிங், கெட் இம் அவுட் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப முக்கியம். ஹசன் நவாஸ் ஆல்சோ, அவருக்கும் ரன்னு தேவை. இஸ் அ வெரி குட் பிளேயர். பட் ஐ ஹர்ட் அவரு ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் ஐ டோன்ட் நோ, மேட்ச் அப்போ பார்ப்போம். அண்ட் சாம் அய்யூப், ஷாப்சாதா ஃபர்ஹான், முகமது ஹாரிஸ் விக்கெட் கீப்பர் அட் நம்பர் 3. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் டூயிங் அட் நம்பர் 3. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபக்கர் ஜமான், சல்மான் ஆகா கேப்டன், குல்தில் ஷா, ஹசன் நவாஸ், முகமது நவாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஷைன் அப்ரிதி, ஹாரிஸ் ராவ் அண்ட் அப்ரார் அஹமத். இது அவங்களோட 11 இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் பிச்சை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்லோ அண்ட் ட்ரை சர்ஃபேஸ், கிராஸ் கவர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த கிராஸ் வில் ஹோல்டு டுகெதர் எல்லாம், அந்த மாய்ச்சர் எல்லாம். அண்ட் மோஸ்ட்லி சென்டர் பிச்சில் தான் விளையாடுவாங்க. அந்த பிச்சில் தான் லாஸ்ட் வீக் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது. அண்ட் டெம்பரேச்சர் 35 டிகிரின்னு கேள்விப்பட்டேன். இட் இஸ் வெரி பிளசன்ட் ஈவினிங் கம்பேரிங் டு லாஸ்ட் வீக். செப்டம்பர் அக்டோபர் வந்தாலே உங்களுக்கு கல்ஃப் யூஐ வில் பி வெரி கூலர். ஐ பிளே லாட் ஆஃப் மேட்சஸ் தேர் இந்த ஈவினிங் டயத்தில். ப்ளசண்ட்டாக இருக்கும், ஃபீல் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து ஃபக்கர் ஜமான் 3 times அவுட் பண்ணியிருக்காரு. he gave 30 runs in 35 balls, got him out thrice. ஃபக்கர் ஜமான் யோசிக்கணும் அவருக்கு குல்தீப் யாதவ் விளையாடும்போது. லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன். அதே மாதிரி சல்மான் அலியாக 6 run தான் எடுக்க முடிஞ்சது 12 பால்ல. ட்வைஸ் he got out குல்தீப் யாதவ்ட்ட. ஸோ they have to be careful with குல்தீப் யாதவ். வருண் சக்கரவர்த்தி இஸ் a mystery bowler. டியூ வந்தால் கூட வருண் சக்கரவர்த்தி இஸ் 1 bowler, you can bowl well in டியூ இருந்தால் கூட ஒரு ஆள் போட முடியும். ஏன்னா கேஆர் விளையாடும்போது
ஈடன் கார்டில் டியூல எல்லாம் பால் போட்டிருக்காரு அவர், நல்ல விக்கெட் எடுக்கிறார் அவர். பாகிஸ்தான் வந்து கோயிங் ஃபார் பிக் ஷாட், 6 அடிக்கிறன்ற பேர்ல they lost 22 விக்கெட்ஸ். அவங்களோட 22 விக்கெட் த்ரூ த விக்கெட் தான் சொல்லணும். திஸ் ஹோல் டோர்னமெண்ட் சொல்றேன், இந்த ஏஷியா கப்ல 6 அடிக்கிறேன்னு போயிட்டு 22 பேர் அவுட் ஆயிருக்காங்க. அபிஷேக் சர்மா இந்த விளையாண்டு இந்த 3 மேட்ச்ல 99 ரன் அடிச்சிட்டார் 44 பால்ல, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 225. ஸோ அபிஷேக் சர்மா அண்ட் சுப்மன் கில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இட் வில் பி வெரி குட் ஓப்பனிங் பேர். ஷைன் அப்ரிதி மட்டும் தான் 6 சிக்ஸஸ் ஆஃப் 15 சிக்ஸஸ் பீச் பாகிஸ்தான் டோட்டலாகவே பாகிஸ்தான் 15 சிக்ஸ்ல 6 சிக்ஸ் ஷைன் அப்ரிதி அடிச்சிருக்காருன்னு பாருங்க. வாட் ஆர் த பேட்ஸ்மேன் டூயிங், யூனோ தட் இஸ் வரி ஃபார் தம். டாஸ் ஜெயிச்சு என்ன பண்ணுவோம், ஃபீல்டு போத் சைட் வில் ப்ரிஃபர் தட், ஈவன் பாகிஸ்தான் வில் ப்ரிஃபர் டு ஃபீல்ட் ஒன்லி. ஏன்னா போன மேட்ச் பாகிஸ்தான் வந்து பேட்டட் ஃபர்ஸ்ட், they couldn't score much, so அதனால they go for fielding தான். ஏன்னா டியூ ஃபேக்டர் will be there. நேற்று நடந்த பங்களாதேஷ் vs ஸ்ரீலங்கா மேட்ச்ல டியூ வாஸ் தேர், டியூ ஃபேக்டர் இருந்தது. they were not able to grip the ball, அதனால தான் பங்களாதேஷ் சேஸ் பை 4 விக்கெட்ஸ். டியூ இருந்தாலும் அதுவும் 170 கிட்ட சேஸ் பண்ணாங்க, 170 வரைக்கும் சேஸ் பண்ண முடியும். அண்ட் முஸ்தபிஸ் ரஹ்மான் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் நேற்று 3 விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி மேதி ஹசன் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், he took 2 விக்கெட்ஸ் yesterday பங்களாதேஷ் vs ஸ்ரீலங்கா மேட்ச்ல. அதனால it will help both spinners and fast bowlers. Pitch it on the right area, don't give width to the batsman. இதுதான் formula of the game. No extras, don't bowl on the leg side. leg sideல போனாலே ஒன்று ஒயிட் தான். அண்ட் நோ பால் போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஃப்ரீ ஹிட் வர வேறு அம்பையர் காத்தாடி விடுவார். அதெல்லாம் வேற பார்க்கணும். ஆட்ஸ் ஆர் ஃபேவரிங் இந்தியா, பட் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். வில் வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு. அவங்கள மாதிரி நானும் அவளை எதிர்பார்க்குறேன். நீங்கள் யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். போய் பார்த்து அதுக்கு நன்றி. லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.